டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு உங்களை வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், தொழிற்பெயர், வினையாள் ஆணையம் பேர் எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை வேர்ச்சொல் எழுத சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம வேர்ச்சொல் சொல்கிறோம் தெரியுதுங்களா? இந்த சொல்லை வச்சு தான் மீதி எல்லாத்தையுமே நம்மளால் எழுத முடியும். அதனால தான் இதை வேர்ச்சொல்லுன்னு சொல்கிறோம். அப்புறம் வேர்ச்சொல்லை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு கட்டளையாக தான் இருக்கும் பாருங்கள். நட, நில், ஆடு, பெரு, கொடு, நீங்கள் இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களை வந்துட்டு ஒரு வேளை நடந்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து எது வேர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அதை அதில் ஒரு வேளை நீங்கள் தப்பாக கண்டுபிடிச்சிட்டாலும் அதை வந்து சொல்லி பார்க்கணும். அது வந்து ஒரு கட்டளையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், நின்றான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் வந்து நின் அப்படின்லாம் போடக்கூடாது. நில், அது ஒரு கட்டளையாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதணும்? உங்களுக்கு வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம் எல்லாத்தையும் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். தொழிற்பெயர் ஒன்றும் இல்லை. அந்த வினை இருக்கும் இல்லைங்களா? அந்த வினையில் காலத்தை காட்டாமல் உங்களுக்கு விகுதி பெற்று வருது தான். வினை விகுதி பெற்று வருது தான் தொழிற்பெயர். ஓகேவா? வினையால் அணையும் பெயர்னா என்னென்னா, அந்த வினையை அணையும் பெயர். அதாவது அந்த வினையை செய்தவன் தான் வினையால் அணையும் பெயர். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஒவ்வொன்றா நம்மளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நடந்தான். இது வினைமுற்று, அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நடந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்து. நான் வினையெச்சம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். வினையெச்சத்தில் வந்து எப்பயுமே 90% வந்துட்டு விகுதி பெற்று தாங்க வரும் நிறையா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் உங்களுக்கு இன்னமும் டவுட்டாக இருந்தால் பக்கத்தில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நடந்து சென்றான், அங்கே ஒரு வினையை கொண்டு மட்டும்தான் நம்மளால் அதை முடிக்க முடியும். ஓகேங்களா? நடந்து சென்றான், நடந்து பார்த்தான், அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வினை தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்த மாணவன், நடந்த பையன். அதே மாதிரி இதுவும் ஒரு பெயரை கொண்டு தான் முடியும். அதனால் அதை பெயரச்சுன்னு சொல்லுவோம். அங்கே பெயரச்சு வீடியோவிலேயே சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரும்பான்மையாக வந்து விகுதி தாங்க வரும். பாருங்கள், நடந்த அப்படின்னு வந்திருக்கு. தொழில் பெயர்னா தல், அந்த மாதிரி விகுதி பெற்று வரும் பாருங்கள். நடத்தல், நடை, நடப்பு அப்படின்னு வரும். வினையால் அணையும் பெயர்னா அந்த வினையை செய்தவன். நடந்தவன் யாரோ அதுதான் அந்த வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நில் பாருங்கள், நின்றான். ஓகேங்களா? நின்றான். அப்போ அந்த வினை முற்று பெற்றுச்சு. நெக்ஸ்ட்டு நின்று சென்றான், நின்று பார்த்தான். வருதுங்களா? சவுண்டு வருது. அப்புறம் பக்கத்துலேயும் நம்மளால் என்ன வேர்டு தான் போட முடியும்? ஒரு வினைச்சொல் தான் போட முடியும். நெக்ஸ்ட் நின்ற பையன், நின்ற மாணவன், நின்ற மாணவி. அப்புறம் சவுண்டும் வருது. ஓகேங்களா? அப்போ இது பெயரெச்சம். அப்போது நீங்கள் எழுத சொன்னால் நீங்களே வந்து எழுதலாம். எப்போ பார்த்தாலும் அதில் சவுண்டு விகுதி பெற்று வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்களே எழுதலாம். அதே தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா நிற்றல், நிற்கை அப்படின்னு வரும். வினையால் அணையும் பெயர் நின்றவன். நெக்ஸ்ட்டு ஆடு அப்படின்னா அதோட வினைமுற்று பார்த்தீங்கன்னா ஆடினார். வினை எச்சம் பார்த்தீங்கன்னா ஆடி. இங்கே பாருங்கள், விகுதி வரல, விகுதி வந்திருக்கு. ஆடி சென்றான் அப்படி வருதுங்களா? ஆனால் வினை பக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு வினைச்சொல் தான் நம்மளால் அங்கே போட முடியும். ஓகேங்களா? அப்போது ஆடின்றது ஒரு வினை எச்சம். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு சவுண்டு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஆடிய மாணவன், ஆடிய மாணவி. தான் இங்கேயும் வந்திருக்கு. இது பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர். தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆடுதல், ஆடல், ஆடுகை, ஆட்டம். இது எல்லாமே தொழிற்பெயர் தாங்க. ஆடினவர்ன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு பெருன்னா பெற்றான். அந்த வினைமுற்று பெற்றிருக்கா? அப்போ இது வினைமுற்று. பெற்று சென்றான் அப்படின்னு வந்திருக்கா? சவுண்டு வந்திருக்குங்க. இங்கே பெற்ற மாணவன், சவுண்டு வந்திருக்கு. பெறுதல், பெறல், பெருகை, பேரு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தொழிற்பெயர். வினையால் அணையும் பெயர் வந்து பெற்றவன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்தான். வினைமுற்று பெற்றிருக்குங்களா? வினையெச்சம். கொடுத்து சென்றான், அந்த மாதிரி வருதுங்களா? அதனால் இது வந்துட்டு வினையெச்சம். கொடுத்த மாணவன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே போட்டு பார்த்துக்கோங்க. அதே பாருங்கள், பெரும்பான்மையாக இங்கே ஒரு சவுண்டு வந்திருக்கு, இங்கே சவுண்டு வந்திருக்கு. கொடுத்தல், கோடல், இது எல்லாமே வந்துட்டு தொழிற்பெயருங்க. கொடுத்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு எடுனா எடுத்தான், எடுத்து, வினையெச்சம் வந்து எடுத்து, பெயரெச்சம் எடுத்த, தொழிற்பெயர் எடுத்தல், எடுப்பு,
எடை, எடுப்பல் எல்லாமே வந்துட்டு தொழிற்பெயருங்க. எடுத்தவன்றது வினையால் அணையும் பெயர். அந்த இதை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் வந்து வினையால் அணையும் பெயர். எடுத்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு கல் கொடுத்தாங்கன்னா கற்றான் வினைமுற்று பெற்றுச்சிங்களா? கற்றான். கற்று சென்றான். ஊ சவுண்ட் வந்திருக்கு. இதனால இது வினையெச்சம். பெயரெச்சம் கற்றமானவன், கற்றமானவி ஆ வந்திருக்குங்களா? அப்போ பெயரெச்சம். கற்றல், கற்கை, கல்வி இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தொழில் பெயர் தான். தொழில் பெயர்னால் வந்து காலம் காட்டாது, விகுதி பெற்று வரும். இதுக்கு ஒரு விகுதியோடு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கற்றவன்றது வினையால் அணையும் பெயர். இதே வந்து உங்களை கற்றான்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அது கல் தான் எழுதணும். ஏன்னா அது வந்து அது ஒரு கட்டளையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? கற்றுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட அதோட இது வினை என்ன, அதோட வேர்ச்சொல் என்னன்னு கற்றுன்னு கொடுத்து வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா கல் தான் அதோட வேர்ச்சொல். நெக்ஸ்ட்டு பகர்னா பகர்ந்தான். பகர்ந்து வந்து வினையெச்சம். பகர்ந்தன்றது பெயரெச்சம். பகர்தல், பகரல், பகர்வு இது எல்லாமே தொழிற்பெயர். பகர்ந்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு நகு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நகுன்னு கொடுத்தாங்கன்னா நக்கான் அப்படின்றது வினைமுற்றுங்க. நக்கி அப்படின்றது வினையெச்சம். நக்க அப்படின்றது பெயரெச்சம். நகுதல், நகை, நக்கல் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தொழில் பெயர். நகுபவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் நக்கான்னு கொடுத்தாங்கன்னா நகு அது ஒரு கட்டளையாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு உணர்ன்னு கொடுத்தாங்கன்னா உணர்ந்தான்றது வினைமுற்று. உணர்ந்து அப்படின்றது வினையெச்சம். உணர்ந்தன்றது பெயரெச்சம். உணர்தல், உணரல், உணர்வு, உணர்க்கை இதெல்லாம் தொழிற்பெயர். உணர்ந்தவன் வந்து வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு மொழி. மொழிந்தான் அப்படின்றது வினைமுற்று. மொழிந்துன்றது வினையெச்சம். மொழிந்தன்றது பெயரெச்சம். மொழிதல்ன்றது தொழிற்பெயர். மொழிந்தவர்ன்றது வினையால் அணையும் பெயர். புகு. கூ வரும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வரும். புகு அப்படின்னு இருந்தாங்கன்னா அதோட வினைமுற்று பார்த்தீங்கன்னா புக்கான், இல்லை புகுந்தான் கூட எழுதலாம். இங்கே கூட நகுந்தான் கூட எழுதலாம் நகுக்கு. சரிங்களா? புக்கான், புகுந்தான், புக்குன்னு இல்லை புகுந்து வினையெச்சம். புகுந்த, புக்க ரெண்டுமே வந்துட்டு பெயரெச்சம். தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா புகுதல், புகழ், புக்கள் இது எல்லாமே தொழிற்பெயர். புகுந்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்னு கொடுத்தீங்கன்னா இதோட வினை முற்று பார்த்தீங்கன்னா செத்தான். ஓகேங்களா? செத்து அப்படின்றது வினையெச்சம். செத்தன்றது பெயரெச்சம். இதில் சாதல், சாவல், சாவு இது எல்லாமே வந்துட்டு தொழிற்பெயர். செத்தவர்ன்றது வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான் கொடுத்தா கண்டான் அப்படின்றது வினைமுற்று. கண்டு ஊ சவுண்ட் வந்துருக்குங்களா? கண்டு வினையெச்சம். கண்ட பெயரெச்சம். காணல் தொழிற்பெயர். கண்டவன் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு கெடுத்தான்றது வினைமுற்று. கெடுத்துன்றது வினையெச்சம். கெடுத்தன்றது பெயரெச்சம். கெடுத்தல் தொழிற்பெயர். கெடுத்தவன் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு நடித்தான் அப்படின்றது நடித்தான்றது நடித்தான் அப்படின்றது வினைமுற்று. நடித்துன்றது வினையெச்சம். நடித்த அப்படின்றது பெயரெச்சம். நடித்தல், நடிப்பு அப்படின்றதுலாம் வந்து தொழிற்பெயர். நடித்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீழ்ந்தான்றது வினைமுற்று. வீழ்ந்து பெயரெச்சம். வீழ்ந்த வினையெச்சம். வீழ்தல் தொழிற்பெயர். வீழ்ந்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு சுடு. இந்த மாதிரி டூ வந்தால் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. சுடுன்னா சுட்டான் அப்படின்றது தான் வினைமுற்று. சுட்டு இங்கே பாருங்கள் ஈ சவுண்ட் வந்திருக்கு. சுட்டு சென்றான் அப்படின்னும்போது இது வந்து வினையெச்சம். சுட்ட அப்படின்றது பெயரெச்சம். சுடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். சுட்டவன்றது வினையால் அணையும் பெயர். பயின்றான்றது வினைமுற்று. பயின்று இங்கே ஈ சவுண்ட் வந்திருக்குங்க. இது வினையெச்சம். பயின்ற பெயரெச்சம். பயிலல் தொழிற்பெயர். பயின்றவன் வினையால் அணையும் பெயர்.
நெக்ஸ்ட்டு கூறுன்ற வேர்ச்சொலுக்கு கூறினான்றது, கூறினான் பார்த்தீங்கன்னா வினைமுற்று. கூறி இங்கே பாருங்கள் ஈ சவுண்ட் வந்திருக்கு, வினையெச்சம். கூறி வினையெச்சம், கூறிய பெயரெச்சம், கூறுதல் தொழிற்பெயர், கூறியவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு சிரி அப்படின்றது வேர்ச்சொல். இதில் வினைமுற்று பார்த்திங்கன்னா சிரித்தான். சிரித்துன்றது வினையெச்சம், சிரித்த அப்படின்றது பெயரெச்சம், சிரித்தல் சிரிப்பு ரெண்டுமே தொழிற்பெயர், சிரித்தவன் வினையால் அணையும் பெயர். நினைன்னு கொடுத்தாங்கன்னா நினைத்தான்றது வினைமுற்று, நினைத்து அப்படின்றது வினையெச்சம், நினைத்தன்றது பெயரெச்சம், நினைத்தல் நினைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர், நினைத்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு வீசு, வீசினான் அப்படின்றது வினைமுற்று, வீசி இங்கே ஈ சவுண்ட் வந்திருக்கு பாருங்கள், வீசின்றது வினையெச்சம், வீசியன்றது பெயரெச்சம், வீசுதல்ன்ற தொழிற்பெயர், வீசியவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆள் கொடுத்துருக்கு பாருங்கள். ஆள்னு கொடுக்கும்போது இதுதான் பாருங்கள், ஆண்டான் கொடுத்தா இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஆண்டான் கொடுத்துட்டு உங்களை வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆள் தான் எழுதணும், ஓகேங்களா? அப்போது ஆளுக்கு வந்து வினைமுற்று வந்து ஆண்டான். ஆண்டு சென்றான் வருது பார்த்தீங்களா, இங்கே ஈ சவுண்டு வந்திருக்கு. ஆண்டு சென்றான் இது வினையெச்சம். ஆண்ட அரசன் அப்படின்னு போடுவோமா, அப்போ இது பெயரெச்சம். ஆண்டன்றது இங்கே பெயரெச்சம். ஆளல் ஆட்சி இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தொழிற்பெயர். ஆண்டவன் அப்படின்றது வினையால் அணையும் பெயர், ஓகேங்களா? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கேட்பாங்க. ஆண்டான் கொடுத்து உங்களை எது வேர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆள் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு விழி, விழித்தான்றது வினைமுற்று, விழித்துன்றது வினையெச்சம், விழித்தன்றது பெயரெச்சம், விழித்தல் விழிப்பு அப்படின்றது தொழிற்பெயர், விழித்தவன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு வெகுள், இதில் வெகுண்டான்றது வினைமுற்று, வெகுண்டு அப்படின்றது வினையெச்சம், வெகுண்ட பெயரெச்சம், வெகுளுதல் தொழிற்பெயர், வெகுண்டவன் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு தேடு, தேடினான்றது வினைமுற்று, தேடி அப்படின்றது வினையெச்சம், தேடிய பெயரெச்சம், தேடுதல் தொழிற்பெயர், தேடியவன் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு கேள், இப்போ உங்களை கேட்டான்னு கொடுத்துட்டு ஒன்று வேர்ச்சொல் கேட்டால் கேள்னு தான் எழுதணும், ஓகேங்களா? கேட்டான்னு கொடுத்துட்டு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டால் கேள்னு தான் எழுதணும், ஓகேங்களா? கேட்டான் அப்படின்றது வினைமுற்று, கேட்டுன்றது வினையெச்சம், கேட்டன்றது பெயரெச்சம், கேட்ட தொழிற்பெயர், கேட்டவன் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். கொல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கொன்றான்றது வினைமுற்று, கொன்றுன்றது வினையெச்சம், கொன்ற பெயரெச்சம், கொல்லுதல் தொழிற்பெயர், கொன்றவன் வினையால் அணையும் பெயர். தொடுன்னு கொடுத்தாங்கன்னா வினைமுற்று பார்த்திங்கன்னா தொட்டான். தொட்டு அப்படின்றது வினையெச்சம், தொட்ட அப்படின்றது பெயரெச்சம், தொடுதல் தொழிற்பெயர், தொட்டவன் வினையால் அணையும் பெயர். போ கொடுத்தாங்கன்னா போனான், போனான் வந்துட்டு உங்களுக்கு வினைமுற்று, போய் அப்படின்றது வினையெச்சம், போன அப்படின்றது பெயரெச்சம், போதல் தொழிற்பெயர், போனவன்றது வினையால் அணையும் பெயர். வை கொடுத்தாங்கன்னா வைத்தான்றது வினைமுற்று, வைத்துன்றது வினையெச்சம், வைத்தன்றது பெயரெச்சம், வைத்த தொழிற்பெயர், வைத்தவன் வினையால் அணையும் பெயர். தெரின்னு கொடுத்தாங்கன்னா தெரிந்தான் அப்படின்றது, தெரிந்தான் வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று, தெரிந்து வினையெச்சம், தெரிந்த பெயரெச்சம், தெரிதல் தொழிற்பெயர், தெரிந்தவன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வா தான் வேர்ச்சொல். வா ஒரு கட்டளை மாதிரி இருக்கா, அப்போ அதுதான் வேர்ச்சொல். வந்தான், வருகிறான், வருவான் இது மூணுமே வந்து வினைமுற்று. வந்து சென்றான் அப்போது ஒரு வினைச்சொல் கொண்டு முடியுதா, ஊ சவுண்டு வருதா, அப்போ அதான் வினையெச்சம். வந்த பெயரெச்சம், வருதல் வருகை வரவு வரல் இது எல்லாமே தொழிற்பெயர். வந்தவர் வருகிறவர் வருபவர் இதை அணுவும் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு செல், செல்னா வினைமுற்று சென்றான், வினையெச்சம் சென்று, பெயரெச்சம் சென்ற, செல்லல் செல்லுதல் செல்கை செலவு செல்லல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். சென்றவர்ன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு கூறு அப்படின்றது வேர்ச்சொல்னா, கூறினான் அப்படின்னா வினைமுற்று, கூறி இங்கே பாருங்கள் ஈ சவுண்டு வந்திருக்கு வினையெச்சம், கூறி சென்றான் அப்படின்ற மாதிரி ஒரு வினை கொண்டு முடிஞ்சிருக்கனால வினையெச்சம். கூறிய பெயரெச்சம், கூறுதல் கூறல் கூற்று கூறுகை இது எல்லாமே தொழிற்பெயர். கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர்.
நெக்ஸ்ட்டு ஓடுன்றது வேர்ச்சொல். ஓடினான் அப்படின்னா வினைமுற்று. ஓடி இங்கேயும் ஈ சவுண்டு தான் வந்திருக்கு. வினையெச்சம். ஓடிய பெயரெச்சம். ஓடுதல், ஓடல், ஓட்டம் இது எல்லாமே தொழில் பெயர். ஓடியவர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு பாடு அப்படின்றது வேர்ச்சொல். பாடினான்றது வினைமுற்று. பாடின்றது வினையெச்சம். பாடிய பெயரெச்சம். பாடுதல், பாடுகை, பாடல், பாட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர். பாடியவர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு எழுது. எழுதுன்றது வினைச்சொல்னால் எழுதினான்றது வினைமுற்று. எழுதின்றது வினைச்சொல். எழுதியன்றது பெயர்ச்சொல். எழுதுதல், எழுதுதல், எழுதுகை, எழுத்து, எழுதல் இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் தான். எழுதியவர் வினையால் அணையும் பெயர். எழு அப்படின்றது நம்மளுக்கு வேர்ச்சொல். அப்போ எழுந்தான்றது வினைமுற்று. எழுந்து வினைச்சொல். எழுந்த பெயரெச்சம். எழுதல், எழில், எழுகை, எழுச்சி இது எல்லாமே தொழில் பெயர். எழுந்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு விளையாடுன்றது வேர்ச்சொல். விளையாடினான் அப்படின்றது வினைமுற்று. விளையாடி அப்படின்றது வினையெச்சம். விளையாடியன்றது பெயரெச்சம். விளையாடுதல், விளையாடுகை, விளையாட்டு, விளையாடல் இது எல்லாமே தொழில் பெயர். விளையாடியவர் அதுதான் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு உண்ணுன்றது வேர்ச்சொல். உண்டான் அப்படின்றது வினைமுற்று. உண்டு அப்படின்றது வினையெச்சம். உண்ட பெயரெச்சம். உண்ணுதல், உண்ணல், உண்கை, உண்ணல், உணவு இது எல்லாமே வந்து தொழிற்பெயர். உண்பவர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு பாருன்றது வேர்ச்சொல். பார்த்தான் வினை முடிஞ்சிருச்சு வினைமுற்று. பார்த்து வினையெச்சம். பார்த்த பெயரெச்சம். பார்த்தல், பார்வை, பார்ப்பு, பார்க்கை இது எல்லாமே வந்து உங்களுக்கு தொழில் பெயர் தான். பார்த்தவர்ன்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு பாடி படி. படி வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்னால் படித்தான் அப்படின்றது வினைமுற்று. படித்துன்றது வினையெச்சம். படித்த பெயரெச்சம். படித்தல், படிப்பு, படிக்கை இது எல்லாமே தொழில் பெயர். படித்தவர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு ஈ வந்துச்சுன்னா இந்த வேர்ச்சொல் வந்தால் ஈந்தான் அப்படின்றது வினைமுற்று. ஈந்துன்றது வினையெச்சம். ஈந்த பெயரெச்சம். ஈதல், ஈகை, ஈயல், ஈவு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தொழில் பெயர். ஈந்தவர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு ஈன். இது ரெண்டு குழப்புங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஈன் வரும்போது ஈன்றான் இந்த இப்படி வரும். ஈன்று அப்படின்றது ஈன்றுன்றது வினையெச்சம். ஈன்ற பெயரெச்சம். ஈனுதல், ஈனல், ஈத்து அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழிற்பெயர். ஈன்றவர் வந்து வினையால் அணையும் பெயர். தான்றது வேர்ச்சொல்லாம். தந்தான் அப்படின்றது வினைமுற்று. தந்துன்றது வினையெச்சம். தந்தன்றது பெயரெச்சம். தருதல், தருகை, தரல் இது எல்லாமே தொழிற்பெயர். தந்தவர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு சொல்லுன்றது வேர்ச்சொல்லாம். சொன்னான் அப்படின்றது வந்து உங்களுக்கு வினைமுற்று. சொல்லி அப்படின்றது வினையெச்சம். சொன்ன பெயரெச்சம். சொல்லல், சொல்லுதல், சொல்கை, சொல்தல் இது எல்லாமே தொழிற்பெயர். சொன்னவர் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட்டு வெல் அப்படின்றது வேர்ச்சொல்லாம். வென்றான் அப்படின்றது வினைமுற்று. வென்றுன்றது வினையெச்சம். வென்ற பெயரெச்சம். வெல்லல், வெல்லுதல், வெல்கை, வெல்தல், வெற்றி இது எல்லாமே தொழிற்பெயர். வென்றவர்ன்றது வினையால் அணையும் பெயர். ஒரு சில சொற்கள் இருக்குது. அதுலேருந்து நம்ம வேர்ச்சொல் நம்மளே கண்டுபிடிக்கலாமா? பாடினான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பாடினான் அப்படின்றது வினைமுற்று. அப்போ பாடினான் வினைமுற்றுனா வேர்ச்சொல் எப்படி வரும்? பாடு. கட்டளையாக இருக்கா? அப்போ இதுதான் வேர்ச்சொல். கூவியது அப்படின்னு இருந்ததுன்னா இதுவும் கூவியது அப்படின்றது பார்த்திங்கன்னா தொழிற்பெயர். சரிங்களா? கூவியது வந்துட்டு தொழிற்பெயர். கூவுன்றது வேர்ச்சொல். கட்டளை மாதிரி இருக்கா? கூ தான் அப்போ வேர்ச்சொல் வரும். ஈந்த இதாங்க குழப்பம். ஈந்த அப்படின்னு வந்தால் ஈ தான் உங்களுக்கு வேர்ச்சொல்லாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெல்க. இதுவும் வியங்கோல் வினைமுற்று. தெரியல காலம் உடனே நான் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இது வினைமுற்று சொல். அப்போ வெல் அப்படின்றத நம்மளுக்கு வேர்ச்சொல். வெல் நம்ம சொல்லி பார்க்கும்போது ஒரு கட்டளையாகவும் இருக்கணும். வாழ்ந்தவர் அப்படின்றது இப்போ இது வாழ்ந்தவர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்ந்தவர் வந்து வினையால் அணையும் பெயர். வாழ்ந்தவர் வினையால் அணையும் பெயர். இதோட வேர்ச்சொல் வந்து வாழ்த்துவோம் அப்படின்னு வந்துச்சுன்னா வாழ்த்து. இங்கே பாருங்கள் வாழ் போடக்கூடாது. வாழ்த்துவோன்னு வந்தால் வாழ்த்து தான் வேர்ச்சொல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீசினான் அப்படின்னு இது வந்து வினைமுற்று. அப்போ வீசுன்றது வேர்ச்சொல். விளையாட்டுன்றது தொழில் பெயர். அப்போ விளையாடு அப்படின்றதான் நம்மளுக்கு அதற்கான வேர்ச்சொல். கற்றல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கற்றல்
வந்து தொழிற்பெயர், அப்போ கல் அப்படின்றது வேர்ச்சொல். இயற்பித்தல் தொழிற்பெயர், அப்போ இயற்று அப்படின்றது வேர்ச்சொல். மறைந்தன்றது உங்களுக்கு தெரியும், ஆ சவுண்ட் வந்திருக்கு, பெயரெச்சம், அப்போ மறைன்றது வேர்ச்சொல். ஈன்றவும் பெயரெச்சம், அப்போ ஈன்றது தான் அதற்கான வேர்ச்சொல். பேணுக அப்படின்றது வினைமுற்று, அப்போ பேன் அப்படின்றது நம்மளுக்கான வேர்ச்சொல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விரும்புகிறேன்றது வினைமுற்று, விரும்புகிறேன் வினைமுற்று, அதற்கான வேர்ச்சொல் வந்து விரும்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திரும்பினார்ன்றது வினைமுற்றுங்க, அப்போ திரும்பு அப்படின்றது வேர்ச்சொல். வரவில்லை இது ஒரு தொழில் பெயர், அப்போ வா அப்படின்றது வேர்ச்சொல். ஓகேங்களா? உணர்க வினைமுற்று, உணர் வேர்ச்சொல். கொண்டு ஊ சவுண்டு வந்திருக்கு, அப்போ வினையெச்சம், கொள் வேர்ச்சொல். உருவாக்குதல் தொழிற்பெயர், அப்போ உருவாக்கு வேர்ச்சொல். தோன்றிய பெயரெச்சம், அப்போ தோன்று வந்து பார்த்திங்கன்னா தோன்று வந்து வேர்ச்சொல். நெக்ஸ்ட்டு கொன்றான்றது வினைமுற்று, அப்போ கொள் அப்படின்றது வேர்ச்சொல். அமைத்தல் தொழிற்பெயர், அப்போ அமை வந்து வேர்ச்சொல். போற்றுதல் அதுவும் தொழிற்பெயர் தான், அப்போது போற்று அப்படின்றது அதற்கான வேர்ச்சொல். உழைப்பும் பெயர் சொல் தாங்க, அப்போ உழைன்றது அதற்கான வேர்ச்சொல். விழித்தான்றது வினைமுற்று, அப்போ விழின்றது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வேர்ச்சொல். நெக்ஸ்ட்டு பொறுத்தான் வினைமுற்றுங்க, வினைமுற்றுக்கு பொருன்றது வேர்ச்சொல். ஆற்றுதல்ன்றது தொழிற்பெயர், அப்போ ஆற்றுன்றது அதற்கான வேர்ச்சொல். பிரியாமை அப்படின்றது பிரியாமை தொழிற்பெயருங்க, அப்போ பிரின்றது வந்துட்டு நம்மளுக்கான வேர்ச்சொல். வாங்கன்ற வேர்ச்சொல்லுக்கு வினைமுற்று வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 இடங்களுக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானில் இறந்த காலம் என்ன வரும்? நான் வந்தேன், நான் வருகின்றேன். எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவோம் நம்ம? நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்தோம், நாங்கள் வருகின்றோம், நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். நீ அப்படின்னு இருந்தால் நீ வந்தாய், நீ வருகிறாய், நீ வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒருவேளை நீங்கள் ப்ளூரல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்தீர்கள், நீங்கள் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிகழ்காலத்தில். எதிர்காலத்தில் வருவார்கள். இதே அவன் இருந்துச்சுன்னா இறந்த காலத்தில் அவன் வந்தான், அவன் நிகழ்காலத்தில் அவன் வருகிறான், எதிர்காலத்தில் அவன் வருவான். அவள்னு இருந்தால் வந்தாள் இறந்த காலத்தில், நிகழ்காலத்தில் வருகிறாள், எதிர்காலத்தில் வருவாள். அது அப்படின்னா இறந்த காலத்தில் அது வந்தது, நிகழ்காலத்தில் அது வருகிறது, எதிர்காலத்தில் அது வரும். அவர்னு இருந்துச்சுன்னா இறந்த காலத்தில் அவர் வந்தார், நிகழ்காலம் வருகிறார், எதிர்காலம் அவர் வருவார். இதே அவர்கள்னு இருந்துச்சுன்னா இறந்த காலத்தில் வந்தார்கள், நிகழ்காலத்தில் வருகிறார்கள், எதிர்காலத்தில் வருவார்கள். அவைன்னு வந்துச்சுன்னா இறந்த காலம் வந்தவை, நிகழ்காலத்தில் வருகின்றன, எதிர்காலத்தில் வருபவை. நெக்ஸ்ட்டு தான்றது வேர்ச்சொல்னா தந்தேன்றது இறந்த காலம், தருகிறேன்றது நிகழ்காலம், தருவேன் என்றது எதிர்காலம். காண்றது வேர்ச்சொல்னா கண்டேன்றது இறந்த காலம், காண்கிறேன் நிகழ்காலம், காண்பேன் எதிர்காலம். பெருன்றது வேர்ச்சொல்னா பெற்றேன் இறந்த காலம், பெறுகிறேன் நிகழ்காலம், பெறுவேன் எதிர்காலம். நீந்துன்றது வேர்ச்சொல்னா இறந்த காலம் நீந்தினேன், நிகழ்காலம் நீந்துகிறேன், எதிர்காலம் வந்து நீந்துவேன். பாடு அப்படின்றது வேர்ச்சொல்னா பாடினேன் இறந்த காலம், பாடுகிறேன் நிகழ்காலம், பாடுவேன் எதிர்காலம். கொடுன்றது வேர்ச்சொல்னா கொடுத்தேன் இறந்த காலம், கொடுக்கிறேன் நிகழ்காலம், கொடுப்பேன்றது எதிர்காலம். இதெல்லாம் வந்துட்டு 9th புக்கில் இருக்கிற கண்டென்ட். இதோட வேர்ச்சொல் அறிதல் முடியுது. தேங்க்யூ.